ஒரு விசித்திரமான ஒரு ராஜா இருந்தார். அவர்கிட்ட மக்கள் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த பார் ராஜா, இந்த நாட்டில் சாமியார்கள், போலி சாமியார்கள் தொல்லை தாங்க முடியல. நிறைய ஏமாத்துறாங்க, ஏமாந்துட்டோம். இதுக்கு நீங்கள் தான் முடிவு கட்டணுன்னார். உடனே ராஜா தண்டோரா போட்டார். இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து சாமியார்களுக்கும் 1,00,000 பொற்காசுகள் ராஜாவின் சந்தேகத்தை தீர்த்து வைத்தாள் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 சாமியார் வந்துட்டாங்க அரண்மனைக்கு. அப்போ அவர் சொன்னார், இதை பாருப்பா, நான் எப்பொழுது இறக்கப் போகிறேன், எதிர்காலத்தை நீங்கள் சொல்லுவீங்கள்ல, சொல்லுங்கன்னார். சில பேர் சொன்னால், நீங்கள் அடுத்த மாதம், நீங்கள் 1 வருஷம், ராஜா நீங்கள் 100 வருஷம் ஆளுவீங்கன்னா. சரி, இதற்கு என்ன பண்ணணும்னார். ஒருத்தன் சொன்னால் யாகம் பண்ணணும். இன்னொருத்தன் சொன்னான், ராஜா நீ தப்பாக நினைக்காட்டி உன் மனைவி என்னோடு இருந்தால் நான் சொல்லிடுவான்னா. சரி, அடுத்து இன்னொருத்தன், நீ என்னப்பா? அவன் சொன்னான், ராஜா ஒரு பசுமாடு ஊர் ஃபுல்லாக வாங்கி விடுங்க, உங்களுக்கு சரியாக போயிடுனார். சரி, 1000 பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். நான் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு 1000 1,00,000 பொற்காசுகள் அரண்மனையில் ரெடியாக இருக்கும், வாங்கிட்டு போங்க. ஒருவேளை நீங்கள் சொன்ன காரியங்கள் நடக்காட்டி 1000 பேரையும் யானையின் காலால் மிதிப்பட்டு இறப்பீங்கன்ட்டார். இதுக்கு பயந்துட்டு கிட்டத்தட்ட 900 சாமியார்கள் ஓட்டான். 100 சாமியார்கள் சேலஞ்சு விட்டான். கன்ஃபார்மாக மாணாக்குங்க, நாங்கள் சொன்னால் அப்படியே நடக்கணும்னா. உடனே ராஜா சொன்னார், சரி நீங்கள் 100 பேர் சொன்னால் நடக்கும், நான் அடுத்து எப்போ யூரின் போவேன் சொல்லுங்கன்னார். ஒருத்தன் சொன்னால் 3 மணி நேரம் 3 நிமிஷத்துலன்னு, ஒருத்தன் சொன்னால் 1 மணி நேரம் 1 நிமிஷத்துலன்னா. சரி, அது வரையும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அங்கேயே நிற்க வச்சார். அவர் சொன்ன மாதிரி நடக்கலை. முதல் சொன்னவனும் நடக்கலை, அவனை யானையின் காலால் மிதி விட்டு இறந்தான். 2வது சொன்னவனும் நடக்கலை. மீதி 8 பேர் இருந்தான். 8 பேரும் ராஜா ஒரு டீ மட்டும் அருந்திட்டு வரணும்னு ஒரே ஓட்டமாக ஓட்டானான் அரண்மனை விட்டு. யாருடைய எதிர்காலத்தையும் யாரும் சொல்ல முடியாது, வீணாக போய் மக்கள் ஏமாறுறாங்கன்றது ராஜா புரிஞ்சுக்கிட்டார். இந்த கதை போலி சாமியார்களால் ஏமாறக்கூடிய மக்களுக்கான கதை.